ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரூம்குள்ளே போக போகிறோம். வாங்க, எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சித்து கனெக்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோ. நம்ம இந்த ரெசார்ட் பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த ரெசார்ட்டில் இந்த ரூம் டூரு, அதுக்கப்புறம் நம்ம இங்கே எங்கெல்லாம் சுற்றி பார்க்குறோம் அதெல்லாம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரூம் டூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய், இப்போ ரூம்குள்ளே போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரானோடனே ஒரு சின்ன ஹால். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்லைனர் சோஃபா, 2 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சின்ன டிப்பாக வச்சு சின்னதாக அழகாக இருந்தது. இங்கே வந்து நிறையா மங்கீஸ் எல்லாம் நிறையா வரும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா இங்கே நிறைய மங்கீஸு, மயில் நிறையா இருக்குங்க. இங்கே சத்தம் பயங்கரமாக இருக்கும். மயிலோட சத்தம் ரொம்பவே எழுந்த உடனே சூப்பராக இருக்கும் அது கேட்கறதுக்கே. அங்கேருந்து என்ட்ரான்னா உள்ள பெட்ரூமு. இது ரொம்ப நீட்டாகவே இருந்தது. இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே ஒரே பிரச்சனை வந்து நெட்வொர்க் சுத்தமாக கிடையாது. பிஎஸ்என்எல் மட்டும்தாங்க எடுக்கும். அது மட்டும்தான் இந்த ரெசார்ட்டில் ப்ராப்ளம், வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒய்ஃபை வந்து ஒரு ஆஃப் டேக்கு ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். அதில் வந்து கால் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் தர, ஸோ அதனால் அது போட்டுக்கிற மாதிரி ஒரு சும்மா செப்பல் மாதிரி இருக்கும். ஆனால் செப்பல் அது ஒரு சாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அது கொடுத்துருந்தாங்க. அது கூடவே ஆஸ் யூஷுவல் எப்பவும் கொடுக்கணும் ப்ரெஷ்ஷு, சீப்பு, சேவிங் செட்டு, சோப்பு அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. தண்ணி பாட்டில், அதுக்கப்புறம் எப்பவும் கொடுக்குற பால் பவுட்ரு, காஃபி பவுட்ரு, டீ பவுட்ரு, கெட்டிலு, அப்புறம் டிவி எல்லாமே ஸ்மார்ட் டிவி தான். ஒய்ஃபை கனெக்ட் ஆச்சுன்னா நம்ம இதில் யூடியூப்லாம் கூட பார்த்துக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் சின்னதாக ஒரு பெட்டு, அப்புறம் கபர்ட்ஸ், அவ்வளோதான். எப்போவும் இருக்கிற மாதிரி தான் சோஷியல் இது எல்லாமே. நாங்கள் இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இனிமேல் வந்து நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, கேம்ப் ஃபயர்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாமே கேப்சர் பண்ணி காட்டுறோம். இங்கே வந்து பாத்ரூமும் நீட்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ரூம் டூர் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து ஏற்காடோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ பாயிண்ட்ஸான கரடியார் வியூ பாயிண்ட் இருக்கோம். ஸோ இந்த கரடியார் வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்காடுலேயே வந்து ரொம்ப பழமையான ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் ஏற்காடு சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருக்கோம் இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக. நம்ம அந்த ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம ஃபைனலி இந்த கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. சூப்பரான ஃபீலிங்கு, வேறு லெவலில் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா நான் விரல் காமிக்கிறது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற மலையோட ஆப்போசிட் மலையோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த மேலே பட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த நிழல் இருந்தது. சுற்றி வர ஹில்ஸ் தான். இப்படி ஒரு இது வந்து நம்ம ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஏற்காடு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு வியூ நாங்கள் பார்ப்போம்னு நினைக்கவே இல்லை. இது வந்து டிரைவர்ஸ் சில பேர் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வியூ பாயிண்ட்டு பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த கோவில் வந்து மகாமேரு கோவில். இது வந்து ஏற்காடு வந்தால் இந்த கரடியூர் வியூ பாயிண்ட் கிட்ட பார்க்க வேண்டிய கோவில். இதே மாதிரி ஒரு கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தனமங்கலம் கிட்ட இருக்குது, சக்கரகாளி கோவில் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ஊரில் வந்து இப்படி ஒரு கோவில் வச்சுருக்காங்க.
ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்காடு வந்தால் கண்டிப்பாக இந்த கோவில் விசிட் பண்ணுங்கள். மதியானம் 12:30 வரைக்கும் 1 o'clock வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். ஈவினிங் 4:15 7:15 வரைக்கும் திறந்திருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவில், கடுக்காமரம், ஏற்காடு. இது ஏற்காடு இங்கேருந்து இந்த ரூட்டில் போயிட்டு ரிட்டன் 2 நம்ம கரடியூர் வியூ பாயிண்ட்டும் இதுவும் பார்த்துட்டு இங்கே ரிட்டன் நம்ம வருவோம். அம்மன் மகாமேரு கோவில் பார்த்துட்டு இப்போ 3ஆவதாக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வியூ பாயிண்ட்ஸ் இன் ஏற்காடு. அகெயின் ஆஃப்டர் கரடியூர் வியூ பாயிண்ட் இப்போ நம்ம இருக்கிறது பகோடா வியூ பாயிண்ட். பகோடா வியூ பாயிண்ட், அதுக்கே இந்த இடத்துக்கு பகோடான்னு பேர் வந்தது. யாராவது தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துங்க இந்த இடம். ரியலி ஏற்காடு இவ்வளோ தூரம் ஒரு அழகாக ரம்யமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. கேள்விப்பட்டிருக்கோம், ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லி புக்ஸில் படிச்சிருக்கோம், ஃபோட்டோஸ் பார்த்துருக்கோம். ஆனால் நேரில் போய் என்ஜாய் பண்ணும்போது அது ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. ரியலி ஒரு லைஃப் டைம் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த இடத்தையும் நீங்கள் விசிட் பண்ண மறந்துடாதீங்க. ஆக்சுவலி என்ன இதில் ப்ளஸ் பாயிண்ட்னா, வெதரும் அன்றைக்கி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ தட் இஸ் அண்ட் வாஸ் அ குட் திங். இப்போ நாங்கள் அப்படியே லன்ச் முடிச்சுட்டு பீக்கு பார்க் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது டாக் ஃபீடிங். நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு 100 rupees பே பண்ணால் நம்ம டாக்ஸ்க்கு போய் ஃபீட் பண்ணலாம். அப்புறம் ஒரு சைடு டிஃப்ரெண்ட் சிக்கன் ப்ரீட்ஸு. ஆரிஜின் சைனாலேருந்து வந்திருக்கு. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு வாங்க. இது பாலிஷ் சிக்கன், நெதர்லாண்ட்ஸ். இட்ஸ் கேம் ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ். ஆனுவலாக ஒரு 200 முட்டை போடுமா. இது ஜாப்பனீஸ், ஜப்பானோட இது. ஸோ இது பார்த்தோம்னா எனக்கு 75 முட்டை போடுன்றான் வருஷத்துக்கு. ஆனால் பார்த்தா எல்லாம் நம்ம ஊர் கோழி மாதிரி தான் இருக்கு. இது மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கு. சைனா புதுசுன்னு இருக்குதான். சைனா கோழி. டர்க்கி வான்கோழி. சொல்லு, வான்கோழி என்ன 100 முட்டை போடுது. அமெரிக்காலேருந்து வந்துருக்குது. கோழி 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 கோழி. நமக்கு மேலே செப்ரைட் சிக்கன் என்ன ஃபுல். இதுதான் வித்தியாசமாக இருக்கு. கின்னா ஆப்பிரிக்காவா? ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்கு. பேசிக்கலி அவங்க கூலிங் கிளாஸ் கொடுத்து ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்காங்க. பிரம்மா சிக்கனா? டேய், யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்கு. வாங்க இப்போ பார்க்க போகிறது பேர்ட்ஸ் வியூ. அதே ஒரு 100-120 பேர்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஒரு பெரிய மினி ஹால் மாதிரி போட்டு மேலே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் வெளியில் பறக்காமல் இருக்கும். உள்ளேயே இந்த மாதிரி மரம் செட்டப்லாம் வச்சு. என்ன பாவம், ஆனால் இந்த பேர்ட்ஸ்லாம் வெளியில் பறக்க முடியாது, அங்கேயே தான் சுற்றி வரும். அது மட்டும்தான் இந்த ஒரு பெரிய ஹால்குள்ளேயே தான் சுற்றி வரணும். அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி பாருங்க, அழகாக 2 குருவி கொஞ்சிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் அந்த அக்கா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் ஃபுல்லாலாம் நாங்கள் ஃபுட் எடுத்து போடல, ஒரு ஸ்டெப்பாக நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். இந்த பேர்ட்ஸ் இது இப்போ பாருங்கள், நான் அப்படியே பயந்து போகிறோம். நமக்கு இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். முதல்ல அது போய் உட்காடுறப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய அட்டகாசத்தை பாருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். அதே மாதிரி சாப்பிடும் போதும் அப்படி தான் பாருங்கள், டக்கு மண்டையை தட்டிட்டு போகுது. அது உட்காந்தா பரவாயில்ல, நமக்கு ரெக்கையெல்லாம் விரிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக அந்த பாருங்கள், இந்த அக்கா தட்டி விடுறாங்க. பாருங்க,
சாப்பிடும் போது ஒன்றும் தெரில, நிற்கும் போது ஒன்றும் தெரில, கொத்தும் போது இந்த ஃபுட்டை கொத்தும் போது அப்படியே ஒரு மாதிரி கூசுதா, அப்போ தான் நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதை தான் நான் என் ஒய்ஃப்ட்ட அப்போ நேரடியாக லைவில் சொல்லிட்டு இருந்தேன். அழகாக இருக்கு பாருங்க, என்ன ஒரு வியூ. இதான் அந்த சொன்ன ஹால். மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கிளாஸ் லேயர் மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆடியன்ஸ் வந்து ஓரமாக நின்று அப்படி ஒரு இது எதிர்பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போகிறோம். இது வந்து அங்கே இருக்கிற பெரிய பேர்டு. இது என்னன்னு தெரியல, இது பேரட்டா என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. அது நம்ம கையில் உட்காரும் போது நமக்கு ஒரு சந்தோஷம். இது கொத்தும் போது அப்படிலாம் தெரில, இது கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக தான் இருந்தது. இப்போ நாங்கள் சித்ரா கிட்ட கொடுக்கணும். சித்ரா ரொம்ப பயந்துட்டா. இப்போ பார்ப்போம், வைக்கவாருன்னு நினைக்கிறேன் அந்த அண்ணன். எஸ், அந்த அக்கா இப்போ கையில் கொடுப்பாங்க பாருங்க, பயந்துட்டே வாங்குவா அப்படி. அதான் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். எஸ் எஸ், பயம். ஆனால் அக்கா நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய குருவியை கையில், பெரிய பேரட்டாக கையில் வச்சாச்சு. நெருப்பு கோழி, ஃப்ளைட்லெஸ் பேர்டு. அகெயின் லவக்குன்னு ஒத்துது பாருங்க. அது என்ன ஆகிட்டு, அந்த எனக்கு முன்னாடி இருந்த அண்ணனுக்கு அது தெரில, அதனால் அதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இது வந்து அங்கே என்னமாலாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா ஆடு கொட்டியும் மெயின்டைன் பண்ணுறாங்க. செம்மறி ஆடுகளும் இருக்குது, நார்மல் ஆடுகளும் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. சித்ரா ஃபுட்டு கொடுத்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. பிக்ஸ், இந்த கினி பிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல மக்களே, பார்த்தீங்கன்னா அது கினி பிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட இது இருக்கு. உள்ள உட்காந்துருக்காரு சமத்தா. இந்த பாருங்க, உள்ள தெரியுதா, உள்ள உட்காந்துருக்காரு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒயிட் ரேபிட்ஸ், ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் டொமஸ்டிக் breed ஆஃப் ரேபிட்ஸ் இன் யூரோப். இது வந்து அப்சீனியன் கினி பிக்ஸ். ஹாய், இது பிக்கு. இது ஒயிட் ரேபிட், நியூசிலாண்டோட ஒயிட் ரேபிட். தூங்குது. மினி லோப் ரேபிட். வித்தியாசமா இருக்குல்ல. கீரை கீரை சாப்பிடுது. இதுவா கீரை? தண்டு தண்டு. இது வந்து கிரே அங்கோரா ரேபிட். கிரே அங்கோரா ரேபிட், இங்க பாரு. எது மூஞ்சி, எது கால்? இது நம்ம ஊரு நார்மல். மூட்டை எப்படி பண்ணுது? சுண்டு அழகா இருக்காங்க பாரு. சூப்பரா. So these are called Brazilian monkeys. Very good, super Chitra. Very good. இவங்களோட பேர் வந்து மேமோசெட். They are Brazilian monkeys. அவங்க வந்து 16 இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருவாங்களாம். 15 மாசம் ஆகுமா அவங்க பெரிய பையனத்துக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவோட லாஸ்ட் பார்ட். நாங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணுறது. ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணுறது வந்து அப்பார்ட் ஃப்ரம் த என்ட்ரி ஃபீஸ், இது வந்து அடிஷ்னலாக ஒரு 100 rupees பே பண்ணால் நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஃபீடிங் த ஃபிஷ்ஷஸ் நமக்கு ஒரு கெமிக்கல் மாதிரி கொடுப்பாங்க. அந்த கெமிக்கலை வச்சுட்டு தான் நம்ம அதை கையில் தொடச்சுட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுட்டை வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு கொடுக்க முடியும். சித்ராவுக்கு ரொம்ப இந்த இடத்துலையே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டினா அது வந்து இந்த ஆக்டிவிட்டி தான். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஐ திங்க் ஒரு அரௌண்டு 15 to 20 minutes வந்து இந்த இடத்துலையே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் டியூரேஷன் வந்து பெருசாக இல்லை. நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு half an hour அலோவ் பண்ணுறாங்க. 20 to 30 minutes, நாட் மோர் தென் தட். ஸோ பெருசாக இதுக்கு வந்து இந்த அடிஷ்னல் அமௌண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே சும்மா வெளியிலேருந்தே பார்த்தாங்க. ஃபீட் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த பாண்டு கிட்ட நம்மளை அலோவ் பண்ணி ஃபீட் பண்ண விடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் வந்து என்னுடைய டைம், ஸோ எனக்கு அதே மாதிரி நானும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கேமராவை சித்ராட்ட கொடுத்துட்டு நான் இப்போ ஃபீட் பண்ணிட்டுருக்கேன். இதோட இந்த வீடியோ வந்து நாங்கள் கன்க்ளூட் பண்ணுறோம். இந்த பார்ட் வந்து நாங்கள் கன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் ஈவினிங் டைம்
அதாவது ஆஃப்டர் லன்ச் வந்து லேடிஸ் மீட் ஜென்ட்ஸ் மீட் இடத்துக்கெல்லாம் போனோம். அந்த மாதிரி இடங்களை பார்க்குறதுக்கு எக்ஸைட்டடாக இருங்க. ஸோ see you all on the next video. Bye for now.